வீரபுரம்ன்ற கிராமத்துல கதிரேசன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு தன்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஆனாலும் அவனுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை அவனோட கடன்தான். அவன் ராப்பகலா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவனால அவன் கடனை ஈடுகட்டவே முடியல. நாட்கள் போக போக கடன் தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால கதிரேசனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கடங்காரங்க எல்லாம் வீடு தேடி வந்து அவனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸா? என்னப்பா ஆச்சு உனக்கு? எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ சோகமா உட்காந்துட்டு இருக்க? வேற என்ன பிரச்சனை வீரண்ணா வரப்போகுது? எல்லாம் கடன் பிரச்சனை தான். வழக்கம் போல் கடன்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டாங்க. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் கதிரேசா, உனக்கு வந்த நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அன்னைக்கு உன்னோட சொந்தக்காரங்கெல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கன்னு நீ உன்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து உதவி பண்ண. அவங்களுடைய பசங்களாம் படிக்கிறதுக்கு கடன் வாங்கி பணம் கொடுத்த. ஆனா எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே எல்லாரும் பட்டணத்துல போய் தங்கிட்டாங்க. நீ வாங்கின கடனை அடைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்க. ஆனா யாரும் உன்னை கண்டுக்கிறது இல்ல. சாப்பிட்டியான்னு கூட உன்னை யாரும் இப்ப கேட்கறது இல்ல. இந்த காலத்துல நல்லவங்களா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆனா ஒண்ணு கதிரேசா, இவ்வளோ நல்லவனா இருக்கிற உன்னை ஏமாத்த அவங்களுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. கண்டிப்பா அவங்களாம் வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ வீரண்ணா, அவங்களுக்கு எதுவும் சாபம் கொடுக்காதீங்க. அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அவங்களுக்கு உதவி பண்ணேன். நான் பண்ண உதவியே அவங்க மறந்துட்டாங்க. பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்துட்டு போகட்டும். என்ன, கடவுள் உதவி பண்ணுறவங்களுக்கு துணை நிற்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கடவுள் எனக்கு துணை நிற்கலைனாலும் நான் உதவி பண்ணதால் எனக்கு வந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சாலே போதும். என்னால் தினமும் கடைக்காரருக்கு பதில் சொல்லி மாளலை. சீரியஸா, உன்னோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. உனக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு என்கிட்டயும் பணம் கிடையாது. ஆனா நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன். நம்ம கிராமத்துக்கு புதுசா ஒரு முனிவர் வந்திருக்காரு. உன்னை நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன். அவர் உன்னோட நேரங்காலத்தை கணிச்சு உன்னோட பிரச்சனைலாம் எப்போ முடியும்னு சொல்லுவாரு. உங்க வீரண்ணா, நான் கடன் வாங்கி கஷ்டப்படுறதுக்கு முனிவரால் என்ன தீர்வு சொல்ல முடியும்? என்னோட நிலமெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படி தான். நான் இப்படி தான் என் வாழ்க்கை முழுக்க லோட் படணும்னு என் தலையில் எழுதியிருந்தா யாரால மாற்ற முடியும் சொல்லுங்க? சீரியஸா, மனசு விடாதப்பா. வா, நம்ம அந்த முனிவர்கிட்ட போயிட்டு நம்ம உன்னோட பிரச்சனையை சொல்லலாம். அவரால் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியலனாலும் 4 நல்ல வார்த்தையாவது சொல்லுவாருல்ல. அதை கேட்டாவது நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும். வா. அதன் பிறகு கதிரேசனும் வீரனாவும் அந்த முனிவரிடம் சென்றனர். சாமி, உங்களுக்கு எங்களோட வணக்கம். அரப்பா நீங்கள் இருவரும், உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டும்? சுவாமி, என்னோட பெயர் கதிரேசன். நான் அந்த கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வரேன். நான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி என் சொந்தக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு என்னால் ஆன உதவியே பண்ணேன். அவங்களுடைய தேவைக்கெல்லாம் நான் கடன் வாங்கி அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணேன். ஆனால் இப்போது எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்க பட்டணத்துக்கு போய் அங்கவே தங்கிட்டாங்க. அவங்க யாரும் இப்போ என்னை கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு நான் உதவி பண்ண வாங்கின கடன் என் தலையை சுற்றி நிற்கிது. ஆனாலும் பரவாயில்ல சுவாமி, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் கஷ்டப்பட்ட நேரத்துக்கு அவங்களுக்கு நான் உதவி பண்ணதால் கடவுள் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு. என்னால் கடன் தொல்லை தாங்க முடியலை. வாழலாமா இல்லை சாகலாமா தான் தோணுது. ஏதாவது ஒரு நல்ல வழி இருந்தால் சொல்லுங்க சாமி, இந்த கடன் பிரச்சனையில நான் தப்பிக்க. நீ தப்பு பண்ணிட்டு கடவுளை ஏன்பா குறை சொல்ற? சுவாமி, உதவி பண்ணுறது தப்பா? உதவி பண்றது தப்பு இல்லப்பா, எல்லாரையும் நம்பி ஏமாறுறதுதான் மிகப்பெரிய தப்பு. சரி, இப்போ என்னால உனக்கு என்ன உதவி ஆகணும் அதை சொல்லு. சுவாமி, நான் பணக்காரன் ஆகணும், செல்வ செழிப்போட வாழணும் அப்படிலாம் கேட்கல. இந்த கடன் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையாவது நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு மட்டும் ஏதாவது வழி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சாமி. கதிரேசன் கூறியதை கேட்ட முனிவர் தன்னுடைய கண்களை மூடி சிறிது யோசித்தார். அதன் பிறகு கண்களைத் திறந்த முனிவர், தம்பி, உன்னோட பிரச்சனை தீர ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு உனக்கு ரொம்ப தைரியமான மனப்பான்மை வேணும். சுவாமி, என்னோட பிரச்சனை தீரனா நான் எதை வேணா பண்ண தைரியமா இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. சரிப்பா, அப்பனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ.
நீ இந்த கிராமத்துல இருந்து 10 கிராமம் தள்ளி இருக்கிற ஸ்ரீபுரம் கிராமத்துக்கு போ. அந்த கிராமத்துல தங்கி அந்த கிராம மக்கள் எல்லார் கூடயும் நல்லா பழகு. ஆனா பகல்ல மட்டும்தான் நீ அந்த கிராமத்துக்குள்ள தங்கணும். இரவு நேரம் ஆனதும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ அந்த கிராமத்துல இருந்து கிளம்பி அந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற காட்டோட மையத்துல போய் தியானம் பண்ணணும். திரும்பவும் காலையில எல்லாரும் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்டை விட்டு கிளம்பி நீ கிராமத்துக்குள்ள வந்துடணும். இதை நீ தொடர்ந்து பண்ணிட்டே வந்தனா உன்னோட எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். முனிவர் கூறியதைக் கேட்ட கதிரேசனும் வீரண்ணாவும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். என்னப்பா யோசிக்கிற? இங்க இருந்து 10 கிராமம் தள்ளி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போய் இரவு நேரத்துல தியானம் பண்ணா உன்னோட பிரச்சனை எப்படி தீருன்னு யோசிக்கிறியா? உன்னோட பிரச்சனை தீர இது மட்டும்தான் வழி. என்ன நம்பி நீ போ. கண்டிப்பா உன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். முனிவர் இவ்வளவு உறுதியாக கூறியதாலும் தனக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேறு வழி தெரியாததாலும் முனிவர் கூறியதற்கு சரி என ஒப்புக்கொண்டான் கதிரேசன். தம்பி, நீ அந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது நான் இப்ப சொல்ற அறிவுரைய மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ அந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் பயத்தை மட்டும் வெளியே காமிக்க கூடாது. நீ அப்படி பயந்தனா காத்து கூட உன் கண்ணுக்கு அமானுஷ்யமா தெரியும். நீ தைரியமா இருந்தனா அமானுஷ்யம் கூட உனக்கு ஒரு நண்பனா தெரியும். அதனால இந்த அறிவுரையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறி முனிவர் கதிரேசனை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். முனிவரிடமிருந்து விடை பெற்று கிளம்பிய கதிரேசன் மறுநாள் காலை விடிந்தவுடன் தனது கிராமத்தில் இருந்து கிளம்பி முனிவர் சொன்ன கிராமத்திற்கு சென்றான். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அன்பானவர்களாக இருந்தனர். அதிலும் குறிப்பாக அந்த கிராமத்தில் தனியாக வசிக்கும் ஒரு மூதாட்டி கதிரேசனை தனது வீட்டில் விருந்தாளியாக ஏற்றுக்கொண்டார். பாட்டிமா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. யாருனே தெரியாது என்ன உங்கள் வீட்டு விருந்தாளியே ஏற்றுக்கிட்டு எனக்கு நல்ல உபசரணை கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. பரவாயில்லப்பா. நானே பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம இந்த வீட்டில் தனியா இருக்கிறேன். நீ வந்ததுக்கு அப்புறம் பேச்சு துணைக்காது எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சந்தோஷம் எனக்கு. சரி பாட்டிமா, இந்த கிராமத்தை ஒட்டி இருக்க காட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? இந்த காட்டோட பேரு இருள் காடுப்பா. இந்த காட்டுக்குள்ள போற எண்ணம் இருந்தா அதை தயவு செஞ்சு மறந்துரு. முக்கியமா இரவு நேரத்துல அந்த காட்டு பக்கம் போயிடாத. ஏன் பாட்டிமா, என்னாச்சு? எதுக்கு அந்த காட்டு பக்கம் போகவே வேணாம்னு சொல்கிறீங்க? தம்பி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த காட்டு பக்கம் போறது உனக்கு தான் ஆபத்து. என் வீட்டில் விருந்தாளியா எவ்வளோ நாள் வேணா தங்கு. ஆனா தயவு செஞ்சு அந்த காட்டு பக்கம் மட்டும் போயிடாத. ஏன் இதுக்கப்புறம் அந்த காட்டை பத்தி யோசிக்கிறதையே நிறுத்திடு. சரி, நீ படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடு. நான் வெளியே ஒரு வேலையா போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அந்த பாட்டி அங்கே இருந்து சென்றார். பாட்டி கூறியதைக் கேட்ட கதிரேசனுக்கு மனதிற்குள் ஒரு சிறிய அச்சம் ஏற்பட்டது. அன்று இரவு பொழுது ஆனது. அந்த பாட்டி உறங்கிய பிறகு கதிரேசன் அந்த கிராமத்தில் உள்ள யாருக்கும் தெரியாமல் அந்த இருள் காட்டினுள் சென்றான். கதிரேசன் அந்த காட்டிற்குள் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. இதனால் தன் கண்களை திறந்து பார்த்த கதிரேசனுக்கு அவனுடைய இதயமே நின்று போற அளவிற்கு அவன் கண்ணில் ஒரு கோரமான வெள்ளை உருவம் தென்பட்டது. பயத்துடனே தன் கண்களை துடைத்துவிட்டு மறுபடியும் பார்த்தபோது அந்த வெள்ளை உருவம் அங்கு இல்லை. அப்பா, கொஞ்ச நேரத்தில் பயத்தில் என் உயிரே போயிருக்கும். கண்ணு இருக்க எவ்வளோ கொடூரமான உருவம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த முனிவர் சொன்ன மாதிரி பயந்தா காத்து கூட நம்ம கண்ணுக்கு அமானுஷ்யமா தெரியும் போல. இந்த காட்டோட இருளும் காட்டில் இருக்கும் தனிமையும் அவனுக்கு ஒருவித பிரம்மையை ஏற்படுத்தி உள்ளது என எண்ணி அவனே அவனை சமாதானப்படுத்திக் கொண்டு மறுபடியும் தியானம் செய்ய ஆரம்பித்தான் கதிரேசன். காலை நேரம் நெருங்கியது. யாருக்கும் தெரியாமல் அந்த காட்டில் இருந்து அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து படுத்துவிட்டான் கதிரேசன். பாட்டி, நேற்று நீங்கள் அந்த காட்டை பற்றி சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
அப்படி இந்த காட்டுல என்ன ஆபத்து தான் இருக்கு? கொஞ்சம் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. சொல்றேன்ப்பா. அந்த காட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காட்டுக்குள்ள இரவு நேரத்துல தனியா போன யாரும் திரும்ப வந்ததா சரித்திரமே இல்லை. அந்த பேய்க்கு மனுஷங்க ரத்தத்தை குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால யார் போனாலும் அவங்கள கொன்னு அவங்க ரத்தத்தை குடிச்சிடும். சில நேரத்துல மனுஷங்க கிடைக்கலனா அந்த காட்டுக்குள்ள இருக்க விலங்குகளை பிடிச்சி கொன்னு அதுங்க ரத்தத்தை குடிச்சிடும். அதனாலதான்ப்பா சொன்னேன் உன்னை அந்த காட்டுக்குள்ள போவேனான்னு. அப்போ நான் நேத்து பார்த்தது பிரம்ம கிடையாது. உண்மையாவே ஒரு பேய தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா அந்த பாட்டி சொல்ற மாரி பார்த்தா, அந்த பேய் என்ன அப்பவே கொன்னு இருக்கணுமே! ஆனா அது என்ன எதுவுமே பண்ணலையே! நான் கண் திறந்து பார்த்ததுக்கப்புறம் என் கண்ல படாம மறைஞ்சுல்ல போச்சு. பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்த கிராமத்துல இருந்து யாராவது அந்த பேய்கிட்ட மாட்டி இறந்துருக்காங்களா? இல்லப்பா, இந்த கிராமத்துல இருந்து யாரும் அந்த பேய்கிட்ட மாட்டி இறந்ததா நான் கேள்விப்பட்டதில்ல. ஆனா பக்கத்து கிராமத்து சில ஆளுங்க அந்த பேய்கிட்ட மாட்டி இறந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம கிராமத்துல இருந்து சில பேர் பகல்ல அந்த காட்டுல யானை இறந்து கிடந்திருந்தத பார்த்துருக்காங்க. ஆனா யானை இறந்து கிடந்தது சாதாரணமா இறந்து கிடந்தில்ல, ரத்த களரியா ரத்தம் சிந்த சிந்த இறந்து கிடந்தது. அதனாலதான்ப்பா சொல்றேன் உன்னை அந்த காட்டு பக்கம் போகாதன்னு. அந்த பாட்டி கூறியதை கேட்ட கதிரேசன் அந்த நாள் முழுவதும் அந்த கிராமத்தில் உள்ள அனைவரிடமும் அந்த பேயைப் பற்றி விசாரித்தான். ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள யாரும் அந்த பேயால் இறந்ததாக யாரும் கூறவில்லை. அன்று இரவு நெருங்கியது. நேற்று போலவே கதிரேசன் இன்றும் அந்த காட்டிற்குள் சென்ற தியானம் செய்தான். நேற்றைப் போலவே அவன் கண்ணில் ஒரு வெள்ளை உருவம் தென்பட்டது. ஆனால் இன்று அவன் பயத்தை வெளிக்காண்பிக்கவில்லை. காலை விடிந்தவுடன் யாருக்கும் தெரியாமல் அந்த கிராமத்திற்குள் வந்துவிட்டான். அன்று பகல் முழுவதும் ஸ்ரீபுரம் கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் அந்த பேயைப் பற்றி விசாரித்தான். ஆனால் அந்த கிராம மக்களும் தங்கள் கிராமத்தில் யாரும் அந்த பேயால் இறந்ததில்லை. பக்கத்து கிராமத்தில் கேள்விப்பட்டதாக கூறினர். அன்று இரவும் வந்தது வழக்கம் போல் கதிரேசன் காட்டிற்குள் சென்றான். கதிரேசன் கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவன் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு மறுபடியும் தோன்றியது. அதனால் தன் ஒரு கண்ணை மட்டும் லேசாக திறந்து பார்த்தான். அவன் எதிரே ஒரு வெள்ளை உருவம் இருப்பது நன்றாகத் தெரிந்தது. இவன் கண் திறந்து பார்ப்பதை அறியாமல் அந்த வெள்ளை உருவம் எங்கேயோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது கதிரேசன், ஆர்னி, எதுக்கு நான் தினமும் தியானம் பண்ணும்போது என் பக்கத்துல வந்து நிக்கிற? அதுக்கப்புறம் நான் கண் திறக்கும்போது காணாம போயிடுற. எங்க மறைஞ்சு போன இப்பயும்? வா, நான் உன்கிட்ட பேசணும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். திரும்ப வா, என்னால உனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. நான் பார்த்து உனக்கு எந்த பயமும் இல்லையா? எல்லாரும் என்னை பார்த்து அப்படி பயப்படுவாங்க, நீ மட்டும் தைரியமா என்கிட்ட பேசுற? என்ன பார்த்து எனக்கு என்ன பயம்? நீ எல்லாரும் சொல்ற மாதிரி ஆபத்தான ஒரு பேய்னா, நான் நாள் இந்த காட்டுக்குள்ள வந்தப்பவே என்ன நீ கொன்னு இருப்ப. ஆனா நான் இத்தனை நாள் இந்த காட்டுக்குள்ள வந்து போனப்பவும் நீ என்னை எதுவும் பண்ணன. அதுல இருந்தே தெரியுது நீ மத்தவங்களாம் சொல்ற மாதிரி ஆபத்தான ஒரு பேய் இல்லைன்னு. பரவாயில்ல, இந்த உலகத்துல நீ மட்டுமாவது என்னை பத்தி தப்பா நினைக்காம இருக்கிய. ஆனா நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும் போய், நான் ஒன்னும் பேய் கிடையாது, நான் ஒரு பூதம். ஆமா, பூதத்துக்கும் பேய்க்கும் அப்படி என்ன வித்தியாசம்? பேய்னா யாராவது நிறைவேறாத ஆசையோட இறந்தா அவங்க ஆன்மா பேயா மாறும். ஆனா நான் பிறவி எடுத்தது பூதமா தான் பிறவி எடுத்தேன். சரி, நீ இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ற? இந்த காட்டை ஒட்டி இருக்க கிராமத்துல இருக்க மக்கள்லாம் உன்னை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? ஏன் உன்னை பத்தி இல்லாததும் பொல்லாததையும் சொல்றாங்க? இந்த காடு தான் எங்களோட வீடு. எங்க இனமே இந்த காட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனா இந்த மனுஷங்க இந்த காட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்ததால இப்போ என் இனத்துல நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேன். காட்டுக்குள்ள வர ஒரு சில மனுஷங்க என் அகோரமான உருவத்தை பார்த்து பயந்து ஓடி போய் கிராமத்துக்குள்ள என்னை பத்தி சொல்லுவாங்க. இத தங்களுக்கு சாதகமா ஒரு சில குற்றவாளிகளும் வேட்டக்காரங்களும் கொள்ளக்காரங்களும் பயன்படுத்திக்கிறாங்க. என்னை பத்தி கேட்ட கதையை இன்னும் பெருசாக்கி என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி அதன் மூலமா அந்த காட்டுக்கு எந்த மக்களும் வராம பாத்துக்கிறாங்க. அதனால கொள்ளக்காரங்க யானை புலி எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க.
குற்றவாளிகளும் அரசாங்கத்துக்கிட்ட தப்பிச்சு இந்த காட்டுல வந்து மறைஞ்சிக்கிறாங்க. கொள்ளைக்காரங்க அவன் கொள்ளையடிச்சதெல்லாம் இந்த காட்டுல எடுத்து வந்து மறைச்சு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க சுயலாபத்துக்கு இந்த காட்டுக்குள்ள மக்கள் வராம பாத்துக்க என்ன பகரக்காயா பயன்படுத்தி என்னை பத்தின தப்பான விஷயங்கள் கிராம மக்களுக்கு பரப்பி அது மூலியமா ஒரு பயத்தை உருவாக்கி அவங்க இந்த காட்டை பயன்படுத்திட்டு வராங்க. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. உன் இனத்துல நீ மட்டும்தான் மிச்சம் இருக்கிறதா சொல்ற. அப்ப காடு அழிஞ்சா நீயும் காட்டோட சேர்ந்து அழிஞ்சு போயிடுவ. இல்ல, ஒரு இனமே என் கண்ணு இருக்க அழியறத என்னால ஏத்துக்க முடியாது. நான் எப்படியாவது உன்னை காப்பாத்தி ஆகணும். என்று கூறி ஆழ்ந்த சிந்தனைக்குச் சென்றான் கதிரேசன். அதன் பிறகு கதிரேசனுக்கு ஒரு திட்டம் தோன்றியது. அதை அந்த பூதத்திடம் சொன்னான். பூதமும் கதிரேசனின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டது. மறுநாள் காலை விடிந்தது. அப்பொழுது கதிரேசன் உடல் முழுவதும் இரத்தத்துடன் கிராமத்துக்குள் என்னை காப்பாற்றுங்கள் என கூறிக்கொண்டு ஓடி வந்தான். கிராம மக்கள் கதிரேசனை தடுத்து என்ன ஆயிற்று என்று கேட்டனர். அதற்கு கதிரேசன் அங்கே பாருங்கள் என்று காட்டை நோக்கி கையை நீட்டினான். அவன் கையை நீட்டிய திசையில் பார்த்த மக்கள் அனைவரும் அங்கு ஒரு பேய் நிற்பதைப் பார்த்து பயத்தில் தெரிந்து கொண்டு ஓடிய மக்கள் அவரவர் வீட்டில் தஞ்சம் புகுந்தனர். அதன் பிறகு ஒரு 3 நாட்களாக அந்த காட்டை சுற்றி அமைந்துள்ள அனைத்து கிராமத்தில் வாழும் மக்கள் கண்ணிலும் அந்த பூதம் தென்பட்டது. இதனால் அனைத்து மக்களும் பயத்திலும் குழப்பத்திலும் வாழ்ந்தனர். இதுதான் தனக்கு சரியான நேரம் என யோசித்த கதிரேசன் தன் திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தான். கிராமத்தோட தலைவர் நீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பேய்கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சு வந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். இந்த கிராமத்துல இருந்து ஒரு சில பேர் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த பேயை தொந்தரவு பண்றாங்களாம். அதனால அந்த பேய் எல்லாரையும் கொல்ல போறதா என்கிட்ட சொல்லுச்சு. அந்த பேய் ரொம்ப சக்தி வாய்ந்த பேய். அதை கட்டுப்படுத்த ஒரு 2-3 மந்திரவாதிங்க அந்த காட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்களையும் ஒன்றும் இல்லாம ஆக்கிடுச்சு. என்ன கொல்ல வரப்போ ஒரு மந்திரவாதி அவரோட சக்தியை பயன்படுத்தி அந்த பேயை தடுத்தாரு. அப்போதான் நான் தப்பிச்சு ஓடி வந்தேன். ஆனா அந்த பேய் அந்த மந்திரவாதியும் கொன்னுடுச்சு. அதனால அந்த பேயை எதிர்க்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அந்த பேயை எதுக்கிறது முட்டாள்தனம்னா, அப்ப இந்த கிராம மக்கள் எல்லாரையும் பயத்திலே வாழ சொல்றியா? இல்ல அந்த பேய்கிட்ட எல்லாரையும் சாக சொல்றியா? ரெண்டுமே இல்ல. அந்த காட்டை சுத்தி அமைஞ்சிருக்க கிராம மக்கள் யாருமே அந்த காட்டுக்குள்ள போய் அந்த பேயை தொந்தரவு பண்ணாம இருந்தா அந்த பேய் அந்த கிராம மக்களை எதுவுமே பண்ணாது. அது பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ள அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். எப்படி எல்லா கிராம மக்களையும் நாம அந்த காட்டுக்குள்ள போகாம தடுக்கிறது? இதுக்கு ஒரே வழிதான் ஐயா இருக்கு. மக்கள் அதிகமா பயன்படுத்துற கிராமத்தை ஒட்டி இருக்க காட்டுப்பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பகுதியும் சுத்தி ஒரு மிகப்பெரிய கோட்டை சுவர் போல ஒரு சுவர் அமைக்கணும். அப்போ யாருமே அந்த சுவரை தாண்டி அந்த காட்டுக்குள்ள போக மாட்டாங்க. அந்த பேயும் அந்த சுவரை தாண்டி கிராமத்துக்குள்ள வராது. இதனால கிராம மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. ஏற்கனவே பயத்தில் ஆழ்ந்துள்ள கிராம மக்கள் பேயிடம் தப்பித்து வந்த கதிரேசன் சொன்ன பொய் அனைத்தையும் உண்மை என நம்பினர். இதனால் அனைத்து கிராம மக்களும் ஒன்றாக கூடி பேசி அந்த காட்டை சுற்றி மிகப்பெரிய சுவரை ஒரு சில வாரங்களிலேயே கட்டி முடித்தனர். பேய் எல்லாம் கற்பனை கதை என நம்பிய கொள்ளைக்காரர்களும் வேட்டைக்காரர்களும் பேய் இருப்பது உண்மை என தெரிந்தவுடன் அந்த காட்டிற்கு செல்வதையே அறவே நிறுத்திவிட்டனர். இன்னும் ஒரு சில வருஷத்துக்காவது இந்த மனுஷங்க தொல்லை இல்லாம நான் அந்த காட்டுக்குள்ள நிம்மதியா இருப்பேன். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்காமலே எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்க. நான் அதுக்கு பதிலா உனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என் கூட வா என்று கூறி கதிரேசனை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றது. பூதம் அங்கு சென்ற பிறகு தன் கையை வைத்து மண்ணைத் தோண்டியது. பூதம் தோண்டிய பள்ளத்தில் இருப்பதைப் பார்த்த கதிரேசனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த தங்க நாணயத்தை எல்லாம் ஒரு கொள்ளைக்காரன் எங்க இருந்தோ கொள்ளடிச்சிட்டு வந்து இங்க பள்ளம் தோண்டி மறைக்கிறத நான் பார்த்தேன். இந்தா இதை நீ உன்னோட பயன்பாட்டுக்கு வச்சுக்கோ. பூதத்திடமிருந்து தங்க காசுகளைப் பெற்றுக்கொண்ட கதிரேசன் ஸ்ரீபுரம் கிராமத்திற்கு வந்தான். தான் யார் என்றே தெரியாமல் தன்னை தன் வீட்டில் தங்க வைத்து
நல்ல முறையில் உபசரித்த அந்த பாட்டிக்கு அவன் வைத்திருந்த தங்கக் காசு கொஞ்சம் கொடுத்தான். அதன் பிறகு தன்னுடைய கிராமத்திற்கு வந்த கதிரேசன் அவன் கொண்டு வந்த தங்கக் காசுகளை வைத்து அவன் கடன் முழுவதையும் அடைத்தான். அதன் பிறகு அவனுடைய மீதம் இருந்த வாழ்க்கையை கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தான். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து இந்த வீடியோக்கு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ இன்னும் வைரல் ஆகும். எல்லாரும் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க.